ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது இந்த நிலைமையில நம்ம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ண தப்பு தான் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, கல்யாண விஷயத்தில் நம்ம ஒழுங்காக முடிவெடுத்துருக்கணும். என்னதான் அப்பா நம்மக்கிட்ட இது மாதிரி சொன்னாலும் நம்ம அவர் படிக்கலை அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சிருக்கணும். எப்படி சம்பாதிக்கிறாரு, என்ன மாதிரி குடும்பம் எல்லாமே விசாரித்து நம்ம போயிருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது இருந்திருக்காது. நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திருந்தோம்னா நம்ம நிலமைங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கும், ஓரளவு நல்லா இருந்திருக்கும். இப்படியான கஷ்டங்கள்லாம் நமக்கு வராது அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்காமல் அப்பா சொல்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நம்ம முடிவெடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அதில் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாத சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாத விஷயங்கள்னு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நிச்சயத்து பண்ணியாச்சு. இனிமேல் நான் அதை நிப்பாட்ட முடியாது. நிச்சயம் பண்ணி அதை நிப்பாட்டுறதுங்கிறது கஷ்டம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம இது பண்ண தான் பார்க்கணுமே தவிர, அதை நம்ம முடியலை, அது பண்ணலை, இது பண்ணலைன்னு சரி இது பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம அதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குது, நடக்க போகுதுங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா எதுவுமே நம்மளால் முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது புரிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, நம்ம ஹஸ்பண்டோட ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் அதுக்கப்புறம் அவரை நம்ம நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். இப்போ இத்தனை வருஷமாக அவர் சம்பாரித்து கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. இனிமேலாச்சும் நம்ம அவருக்கு இருக்கிற ஒரு சம்பளத்தில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட, சரி இனிமேல் நம்ம ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர, ஆனால் அதை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்த அந்த வீட்டில் என்னால் செய்யவே முடியல. எப்படின்னா, என் மாமனார் அவர் தான் எல்லா பணத்தையுமே மேனேஜ் பண்ணணும். எல்லாமே வாங்குறதா இருக்கட்டும், கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருந்தாரே தவிர, சரி நம்ம கையில் பொறுப்பை ஒப்படைச்சா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் வெளிநாட்டுக்கு போயுமே எனக்கு அந்த அளவுக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கிடையாது. அவர் ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் அனுப்புறதுனா கூட அவர் தம்பிக்கிட்ட கேட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த மாதிரி தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனாலே எனக்கு இருக்க இருக்க அந்த வாழ்க்கையில் நம்ம போயிட்டோம், நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி மேலும் மேலும் நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் அந்த லைஃபுங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு 5000த்துக்கு கூட நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம என்ன பண்ணுறது? ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்கிறனால தான் இவ்வளோ கஷ்டம். எங்கள் அப்பா தான் சொன்னார், உன்னை படிக்க வச்சுருக்கேன், பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு 6 மாதம் அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருக்க? ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ, ஒரு ஸ்கூல் வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போனால் ஒரு மாதம் நீ சம்பாரிச்சேன்னா உன்னோட ஒரு பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியாதா அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. சரி நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும், பண்ணணும், செய்யணும். ஏதாச்சும் பண்ணால் தான் ஏதாச்சும் நம்ம இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஒரு 6000 சம்பளம் தான் கொடுத்தாங்க. சரி, அது இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டு செலவுக்காக இருக்கட்டும், நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு இதுங்கிறது இருந்துச்சு. அந்த 5000 வாங்கி பண்ணி தான் நான் ஓரளவு என் குழந்தைய ஒரு பவுட்ரு, பால் பவுட்ரு வாங்குறது, ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு ஓரளவு சமாளித்து கொண்டுட்டு போயிட்டுருந்தேன். அந்த சமயத்தில் என் ஹஸ்பண்ட் பேசுகிறப்பலாம் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அதாவது ஃபோன் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஒரு பணம் அனுப்பணும், நம்ம பிள்ளைக்கு எப்படி அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் உனக்கு அந்த கவலை மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணுறப்ப எனக்கும் அவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ணுறதுக்கு காரணம் ஒரு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல முறையில் ஒரு இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையாச்சும் ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வேலைக்கு போகிறது பண்ணுறதுல தான் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம அவர்கிட்ட டெய்லி கேட்கறனால அவர் மாதம் 20,000 30,000 அனுப்பிட போகிறதில்ல.
அவர் அவர் அப்பாவுக்கு அனுப்புறது, அவங்க குடும்ப தேவை, கடனை இதையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரே தவிர, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனைங்கிறது அவருக்கு சுத்தமாக இல்லவே இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்த இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான்